இருந்து சைவம் சாப்பிடத்தானே செல்வீர்கள். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நல்லா கறி சாப்பிட்டு விட்டு தான் போவோம். எல்லாரும் கூடி கறி சாப்பிட்டு விட்டு அரோகரா போய்விட்டு தான் செல்வோம். நான் தான் நேரடி பேரன் என்பதால் எனக்கு தெரியும். வேல் வைத்து வேட்டையாடி சாப்பிட்ட நம் பாட்டனுக்கு வெங்காயம் வெள்ளைக்கறியாகவும் சாப்பிட போகிறது. ஒன்றும் கோச்சும் மடப்பில்லை என்று கூறிவிட்டு தான் நாங்கள் முருகன் கோயிலுக்கு போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு முறை உள்ளது. இவ்வாறு அந்த வீடியோவில் சீமான் பேசியுள்ளார். நெட்டிசன்கள் கடும் கண்டனம். சீமான் இந்த வீடியோவுக்கு முருக பக்தர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் முருகனின் நேரடி பக்தர் என்று சீமான் கூறியதையும் நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருகின்றனர். இன்னும் சில நெட்டிசன்கள் பெரியார் விஷயத்தில் சப்போர்ட் செய்தவர்கள் முருகனை பற்றி பேசினாலும் சப்போர்ட் செய்வார்கள் என்றும் எச்சரித்துள்ளனர். மேலும் உங்களுக்கு உங்கள் வாய்தான் எதிரி என்றும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள செனி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.